ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 5th இங்கிலீஷ் டேர்ம் 3ல் யூனிட் 1 பார்க்க போகிறோம்ப்பா. ஃபஸ்ட்டு வந்து we can do it. ஓகேயா? ரவி லாஸ்ட் ஹிஸ் 2 ஃப்ரண்ட் 2 அப்படின்னு வந்தால் நம்ம அங்கே என்ன சூஸ் பண்ணணும்னா டீத்தை தான் சூஸ் பண்ணணும். டூத் வந்து சிங்குலர், ஒத்த அப்படிங்கிற போது ஒன்றுங்கிற போது நம்ம டூத் எடுக்கணும். 2 கொடுத்துருக்கறனால நம்ம டீத்தை சூஸ் பண்ணுறோம். சந்தியா இஸ் டான்ஸிங் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, சந்தியா வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஃப்ரெண்டில் 2 பேர் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறோம். தி ட்ரீ ஷெட்ஸ் இட்ஸ் லீவ்ஸ் இன் த வின்டர். லீஃப் அப்படின்னு சொன்னால் சிங்குலர், லீவ்ஸ்ன்னு சொன்னால் நிறைய இலைகள் விழுது இல்லையா, அதனால நம்ம இங்கே லீவ்ஸ் LEAVES லீவ்ஸை சூஸ் பண்ணணும். த monkeys ஆர் பிளேயிங் இன் த ட்ரீ. ஒரே ஒரு குரங்குன்னு சொன்னால் மங்கியை சூஸ் பண்ணணும். நிறைய குரங்குகள் இருக்கும்போது நம்ம மங்கீஸை சூஸ் பண்ணணும். இதில் நம்ம என்னெல்லாம் எடுத்து சூஸ் பண்ணி எழுதுகிறோம்னா ப்ளூரல்ஸை சூஸ் பண்ணி எழுதுகிறோம். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் த கரெக்ட் வேர்டு. இங்கே யார் இருக்கிறாங்க? பாய்ஸ் இருக்காங்க, அதனால் பாய்ஸ் எழுதுகிறோம். இங்கே யார் இருக்காங்க? கேர்ள்ஸ் இருக்காங்க, அதனால் இந்த டேஸில் நம்ம கேர்ள்ஸை சூஸ் பண்ணுறோம். அடுத்தது இதில் யார் இருக்கார்? ஃபார்மர், விவசாயி இருக்கிறாரு. த ஃபார்மர் பிளேட் த ஃபீல்ட் வித் எ பேர் ஆஃப், இது என்னப்பா? ஆக்சனை யூஸ் பண்ணி, ஆக்சன் என்ன? எருதுகளை யூஸ் பண்ணி அவர் ஃபீல்டுனா நிலத்தை வந்து பதன் பண்ணுறாரு. அடுத்தது இங்கே எத்தனை மென்ஸ் இருக்காங்க பாரு? 1 2 3 4 5. அப்போ இங்கே வந்து 5 கொடுத்துட்டா நம்ம என்ன எழுதணும்? மேன்னா ஒருத்தன், மென் அப்படின்னா ப்ளூரல்னா மென் எடுத்து எழுதணும். ஆர் ஒர்க்கிங் இன் த ஆஃபீஸ். வாணி ஹேஸ் 2 நைவ்ஸ். நைஃப்னா கத்தி, நைவ்ஸ் அப்படின்னு சொன்னால் கத்திகள் 2 இருந்ததுன்னா நைவ்ஸ் எழுதணும். அண்ட் ஃபோர்க் எத்தனை இருக்குது? நூடுல்ஸ் சாப்பிடுவோம்ல, ஃபோர்க் எத்தனை இருக்குது? 1 இருக்குது, அதனால் நம்ம இங்கே ஃபோர்க் எழுதணும். த கேட்டுனா பூனை, ஒரே ஒரு பூனை. சேஸ்டு த 2 எலி இருக்கிறதுனால இங்கே நம்ம மைஸ் எழுதணும். ஓகேயா? அடுத்தது ரைட் எ சென்டென்ஸ் ஃபார் ஈச் பிக்சர் யூஸிங் திஸ் இஸ், தீஸ் ஆர். நம்ம என்ன மாதிரி எழுதணும்? திஸ் இஸ் எழுதணும். 1 இருந்ததுன்னா திஸ் இஸ் எழுதணும். 1க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சாமி சூஸ் பண்ண வேணும்? தீஸ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண வேணும். இது என்னது? பட்டர்ஃப்ளை 4 இருக்கிறதுனால நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம்? தீஸ் ஆர் பட்டர்ஃப்ளைஸ். அடுத்தது ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை இருந்ததுன்னா திஸ் இஸ் அ பட்டர்ஃப்ளை. ஒரே ஒரு கேர்ள் இருக்கிறனால திஸ் இஸ் அ கேர்ள். 3 கேர்ள்ஸ் இருக்கிறனால தீஸ் ஆர் கேர்ள்ஸ். ஒரே ஒரு ஃப்ளாஷ் லைட் இருந்ததுன்னு சொன்னால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? திஸ் இஸ் அ ஃப்ளாஷ் லைட்டு. 4 இருந்ததுன்னு சொன்னால் தீஸ் ஆர் ஃப்ளாஷ் லைட்டு. திஸ் இஸ் அ ஷிப்பு, தீஸ் ஆர் ஷிப்ஸு. ஓகேயா? 3 இருக்கிறதுனால தீஸ் ஆர். 1 இருந்ததுன்னா திஸ். அடுத்தது சூஸ் அண்ட் கம்ப்ளீட் த பேசேஜ் வித் கரெக்ட் வேர்ட்ஸை கரெக்டான வேர்ட்ஸ் இங்கே சூஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறான். ஹாரிஸ் வென் டு எ சர்க்கஸ் வித் ஹிஸ் 4ன்னு சொன்னால் ப்ளூரல் எடுக்கணும். சிங்குலர் நான் ஒருத்தனை கூட்டிகிட்டு போயிருந்தால் ஃப்ரெண்ட் எழுதணும். இங்கே வந்து 4 பேருங்கிறனால ஃப்ரெண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஹி பாட் 5 டிக்கெட்ஸ், 5 டிக்கெட்டு. ஒரே ஒரு டிக்கெட்னா டிக்கெட் எழுதணும். 5ங்கிறனால 5ங்கிறனால வி சூஸ் டிக்கெட்ஸு. ஏ லாட் ஆஃப் பெஞ்சஸ். அங்கே வந்து தியேட்டரில் எத்தனை பெஞ்ச் இருக்குதாம்மா? நிறைய பெஞ்ச் இருக்குமில்ல சாமி, அதனால் நம்ம ப்ளூரலான பெஞ்சஸை சூஸ் பண்ணணும். வேர் அரேஞ்சு. தே சா மினி கலர் பேரட். நிறைய மினின்னு சொன்னால் நிறையங்கிறது ப்ளூரல். அப்போ நம்ம எதை சூஸ் பண்ணணும்? பேரட்ஸை சூஸ் பண்ண வேணும். அடுத்தது those birds were eating a bunch of cherries. பஞ்சுன்னு சொன்னால் அது ப்ளூரல். பஞ்சுனா கொத்துன்னு அர்த்தம், திராட்சை கொத்து, இந்த மாதிரி கொத்துன்னு அர்த்தம். அப்போ வந்து பஞ்சுங்கிற போது நம்ம எதை சாமி சூஸ் பண்ணணும்? ப்ளூரலை தான் சூஸ் பண்ணணும். செரீஸை சூஸ் பண்ணுறோம். ஹரிஸ் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸு saw 3 clowns and 5 rabbits in color dresses. The circus team had 15 men and 12 women. எத்தனை மென் இருக்காங்க? 15 மென் இருக்கானாமா. மேனுன்னு சொன்னால் ஒருத்தன், நிறைய பேர் இருந்ததுன்னா மென்னு. 12 உமன். உமன்னா ஒருத்தர், நிறைய பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம உமன் அப்படி சொல்லணும். தே பெர்ஃபார்ம்ட் ஏ வெரைட்டி ஆஃப் ஷோன்னு சொன்னால் ஒரே ஒரு நிகழ்வு. நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம என்ன சொல்கிறோம்? ஷோஸ்ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். அடுத்தது தாரடி வாண்டட் த ஃப்ளவர். FLOUR ஃப்ளோரில்
ஃப்ளவர்னா ஸ்பெல்லிங் என்ன சாமி? FLOWER ஃப்ளவர். அடுத்தது கவிதாஸ் ஆண்ட், ANTனா எறும்பு, AUNT ஆண்ட்னா அத்தை. அடுத்தது எஸ்டர்டே ரவி ரோடு, ரைடு ரோடு, ரிட்டன் ரோடுனா ஓட்டுறதுன்னு அர்த்தம். இந்த ரோடு ROAD ரோடு அப்படின்னு சொன்னால் என்ன கண்ணா அர்த்தம்? பாதை, வழித்தடம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். த டீம் வென்ட் டு மீட்டுன்னு சொன்னால் சந்திக்கிறது. மீட்னா என்னப்பா? சந்திக்கிறது. தயர் கோச்சு, அவங்க கோச்சை அவங்க வாத்தியாரை வந்து போய் சந்தித்தாங்க அப்படின்னு சொல்லி அதில் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் என்ன இருக்குது? ட்ரம் இருக்குது. இந்த பிக்சரில் என்ன இருக்குது? ஸ்டிக் குச்சி இருக்குது. இப்போ ட்ரம்மையும் ஸ்டிக்கையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன தங்கம் கிடைக்கும்? ட்ரம் ஸ்டிக். அடுத்தது இங்கே என்ன இருக்குது? பேஸ்கெட். இது பால். ரெண்டையும் சேர்க்கும்போது we get பேஸ்கெட் பால். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? வீல். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? சேர். ரெண்டும் சேர்க்கும்போது வீல் சேர். இது லைட், இது ஹவுஸ். வீடு தானே? வீடை நம்ம ஹவுஸ்ன்னு சொல்கிறோம். ரெண்டும் சேர்க்கும்போது லைட் ஹவுஸ். இது என்னப்பா? ஸ்டார். இது வந்து மீனுக்கு இங்கிலீஷில் என்ன? ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ். ரெண்டும் சேர்த்தோம்னா ஸ்டார் ஃபிஷ். சூஸ் அண்ட் கம்ப்ளீட். இங்கே நம்ம என்ன சொல்லணும்? சி எழுதணும். ACE. சீனா பார்க்குறது. த செல்ஸ் ஆஃப் த ஆன் த சி. ஓகே, சிங்கிறது, இந்த சிங்கிறது பார்க்குறது, இந்த சிங்கிறது கடல். எஸ்டர்டே சுதன் ஏட் 3 கேக்ஸ் அண்டு 8 சாக்லேட்ஸ். 8ன்னு சொன்னால் என்ன சாமி? சாப்பிட்றது. 8ன்னு சொன்னால் 8ஆம் நம்பர். அடுத்தது ரமேஷ் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸு. ரமேஷும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் செயில் இந்த ஷிப். செயிலுன்னு சொன்னால் கடலில் போகிறது. இந்த ஷிப்பு பை சம் ஜெம்ஸ் இந்த சேலுன்னு சொன்னால் விற்பாங்கள, விற்கிறது வந்து சேலுங்கிறது கடல் பயணம். ஐ சூஸ் மை லெஃப்ட் ஐ அண்ட் ரீட் த சார்ட் கரெக்ட்லி. ஐன்னு சொன்னால் நான் அர்த்தம். இந்த ஐன்னு சொன்னால் கண் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது ரஹீம் வாஸ் சிக் அண்ட் ஹி பிகேம் வெரி வீக் லாஸ்ட் வீக். ரஹீம் வந்து சிக்காக இருந்ததுனால, உடம்பு சரியில்லாத இருந்தது. வீக்குன்னு சொன்னால் உடம்பு சரியில்லாத இருக்கிறது. இந்த வீக்குனா வார நாட்கள், சண்டே மண்டே டியூஸ்டேவை இந்த வீக்குன்னு சொல்கிறோம். அடுத்தது சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் டு மேக் அ காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஓகேயா? காம்பவுண்ட் வேர்டாக மாற்று. இவங்க ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, இதோட இன்னொரு வேர்டை சேர்க்கும் போது வேறு ஒரு அர்த்தமுள்ள வேர்டு கிடைக்கும். அதைத்தான் நம்ம காம்பவுண்ட் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். கிராண்ட் கொடுத்துருக்காங்க, நாம் மதர் எடுத்து எழுதணும். அப்போ சேர்க்கும்போது நமக்கு என்ன காம்பவுண்டு கிடைக்கிது? கிராண்ட் மதர். அடுத்தது மோட்டார் இருக்குப்பா, அது கூட நம்ம என்ன சேர்க்குறோம்? சைக்கிளை சேர்க்கும்போது மோட்டார் சைக்கிள் கிடைக்கிது. சி இருக்குது, சியோட ஷோர் சேர்க்கும்போது ஷோர் கடற்கரை கிடைக்கிது. அடுத்தது மேடு இருக்குது, மேடு கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்? மேட் பேன். அடுத்தது இந்த பேஸ்கெட் பால் இருக்குது, இங்கே நம்ம என்ன சேர்க்க போகிறோம்? சரி இந்த இடத்துல வந்து பேன் இருக்குது, நம்ம எது சாமி சேர்க்குறோம்? கேக்ஸ் இருக்குது, நம்ம என்ன சேர்க்குறோம்? கேக் சேர்க்குறோம், பேன் கேக் கிடைக்கிது. அடுத்தது இங்கே பார்த்தோன்னு சொன்னால் பால் இருக்குது, பாலுக்கு முன்னாடி நம்ம பேஸ்கெட் போட்டோம்னா we get பேஸ்கெட் பால் வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வாட் இஸ் ராங் இன் த சென்டென்ஸ், ஐடென்டிஃபை அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. இதில் வந்து சம்திங் வந்து தப்பாக இருக்குது, அதை கரெக்டான சென்டென்ஸாக மாற்றியமை அப்படிங்கிறாங்க. ரோசி சாய பி இன் த ஃப்ளவர்னால் பூவில் வந்து ரோசி வந்து ஒரு தேனீயை பார்க்குறான். தேனீக்கு என்ன சாமி ஸ்பெல்லிங்கு? BEE. ஆனால் அங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? சிங்கிள் தான் கொடுத்துருக்காங்க, அதுதான் அங்கே மிஸ்டேக்கு. அடுத்தது பார்த்தோன்னா இந்த விண்டு ப்ளூ த லீவ்ஸு. ப்ளூனா காற்றடிக்கிறதுன்னு அர்த்தம். இது வந்து ப்ளூ கலர், நீல கலர். இந்த ப்ளூ தான் காற்றடிக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்தது சோமு அண்ட் ஹிஸ் ஃபாதர் பை ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட். சோமுவும் அவங்களுடைய அப்பாவும், பைனா என்ன கண்ணா அர்த்தம்? வாங்கிறது. இந்த பைனா ஆள் அப்படின்னு அர்த்தம். வாங்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன? BUY பை ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இன் த மார்க்கெட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ், BUY போட வேணும். அடுத்தது த சன் சைன்ஸ் பிரைட் இன் த ஸ்கை. சன்னு வந்து பிரைட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸில் சொல்கிறாங்க. சன்னுக்கு ஸ்பெல்லிங் என்ன? SUN. இந்த சன் SONன்னு சொன்னால் மகன் அர்த்தம். அனில் ஒன் த கிரிக்கெட் மேட்ச். ஒன்றுன்னு சொன்னால் என்ன சாமி? ONE ஒன்றுனா ஒன்றுன்னு அர்த்தம். வின் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் என்ன? WON ஓன். அதைத்தான் நம்ம அங்கே போட வேணும். அடுத்தது இவங்க வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண வேணும்? காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றி அமைக்கணும். பார்த்துடலாமா?
ஸோ கிராண்டு கூட ஃபாதரை சேர்த்தோம்னா வி கெட் கிராண்ட் ஃபாதர். ஹோம் ப்ளஸ் ஒர்க்கு ஹோம் ஒர்க். அண்டர் ப்ளஸ் கிரவுண்ட் அண்டர் கிரவுண்ட். ஓகேயா? நெக்ஸ்ட்டு. ஸோ இதில் 2 ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன் இருக்கிற 3 சென்டென்ஸு 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கரெக்டான பிளேஸில் பொசிஷன் பண்ணணும். ஸோ மணி ஹெல்ப்டு ரேணு 2. இங்கே நம்ம என்ன போடணும்? 2 போடணும். 2னா இக்குன்னு அர்த்தம். TWO2னா 2ன்னு அர்த்தம். 2 அப்படின்னா ஜாஸ்தின்னு அர்த்தம். தேவர் டூ ஹெவி, ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அவன் மணி ஹெல்ப்டு ரேணு 2. ரேணுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுறான்? 2ன்னு சொன்னீங்க நம்ம என்ன சொல்கிறோம்? இக்குன்னு அர்த்தம். ரேணுக்கு லிஃப்ட் தீஸ் 2 பாக்ஸு. பாக்ஸ் எத்தனை பாக்ஸ் இருந்துச்சாம்மா? 2 பாக்ஸு. எதுக்காக? அந்த பாக்ஸ் எப்படி இருந்துச்சாம்மா? டூ ஹெவி. ஹெவின்னு சொன்னால் பலமாக இருந்ததுன்னு அர்த்தம். ஹெவின்னு என்ன தங்கம்? ஹெவியாக இருக்குது, கனமாக இருக்குது. 2ன்னு சொன்னால் ரொம்ப அப்படின்னு அர்த்தம். ஐ வெண்ட் அவுட் டு பை அ புக். பைன்னு என்ன தங்கம் அர்த்தம்? வாங்கிறது. BUY பைனா வாங்கிறது. ஐ லெஃப்ட் த கீஸு பை த டோர். இந்த பைனா இல் அப்படின்னு அர்த்தம். டோரில் வச்சு தருங்க, டோரில் அப்படின்னு அர்த்தம். பை, இந்த பைன்னு சொன்னால் பை பை சொல்லுவோம்ல, டாட்டா பை பை, அந்த பை. அடுத்தது நித்யா ஹேஸ் 2 பென்சில். 2ன்னு என்ன சாமி? 2 பென்சில். அந்த பென்சில் எப்படி இருந்துச்சாமா? 2ன்னு சொன்னால் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அடுத்தது இந்த 2ன்னு சொன்னால் எம்சி என்ன சொல்லி கொடுத்துருக்கு? க்கு அப்படின்னு அர்த்தம். லைக் வைஸ் இந்த பைனா என்னடாமா அர்த்தம்? டாட்டா. இந்த பைனா இல், இந்த பைனா வாங்கிறது. அது அந்தந்த பிளேஸில் நம்ம பொசிஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் நூன். நூன்னு என்னத்தங்க அர்த்தம்? மத்தியானம். மத்தியானம் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பசங்க? நூன் டைமில் நூன் சாந்தி வெண்ட் அவுட் ஹர் மோட்டார் சைக்கிள். சாந்தி எதில் போகிறாங்களாம்மா? மோட்டார் சைக்கிளில் போகிறாங்க. சி வாண்டட் டு ப்ளே. அவங்களுக்கு என்னவாமா? வாலிபால் விளையாடணும்னு ஆசையாக இருந்திருக்கு. வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸு. இட் வாஸ் சன்னி. சன்னின்னு என்ன சாமி? வெயிலாக இருக்குது. ஆன் ஹர் வே சி சா மெனி வாட்டர் மெலன்ஸ். வாட்டர் மெலன்ஸ் என்ன சாமி? தண்ணி பழம். இந்த ஃபீல்டுன்னு என்னடா அர்த்தம்? வயல். த கார்டனர் கேவ் ஹர் எ பிக் ஸ்லைஸ். கார்டனர் அந்த தோட்டத்துக்காரவங்க இந்த வாட்டர் மெலனில் பெரிய ஸ்லைஸ் அவளுக்கு கொடுக்குறா. சி மேட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் இன் த ப்ளே கிரவுண்டு. அவங்க வந்து எங்கே பார்க்குறாங்க? ப்ளே கிரவுண்ட் என்னடா? மைதானம். மைதானத்தில் சாந்தி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாங்க. லன்ச் டுகெதர் இன் த ஆஃப்டர்நூன் அண்டு லெஃப்ட் ஹோம் இன் த ஈவினிங். அவங்களோட ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக சாப்பிட்டு விளையாடிட்டு வீட்டுக்கு எப்போ வந்திருக்காங்க? ஈவினிங் டைம். ஈவினிங்னா என்னடா அர்த்தம்? சாயந்தரம் நேரம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரீரைட் த லெட்டர் வித் த கரெக்ட் வேர்ட்ஸ். லெட்டர் எழுத சொல்கிறாங்க. இந்த ஃபார்மேட்டில் அந்த லெட்டரை நீங்கள் எழுதிடணும். அடுத்தது இதில் பார்த்தேன்னா சூஸ் அண்ட் செட் த கரெக்ட் பிக்சர்ஸ் ஃபார் த சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னடாமா கொடுத்துருக்காங்க? ஹேமா என்ஜாய்ஸ் டு ரீட் டிடெக்டிவ் ஸ்டோரிஸ். இப்போ இவங்க 3 பேரில் யார் படிச்சுட்ருக்குறாங்க? இந்த பொண்ணு தான் படிச்சுட்ருக்கான். இவங்க டான்ஸ் ஆடுறாங்க, இவங்க பாட்டு பாடுறாங்க. இப்போ நம்ம இதை தான் ஷேர் பண்ணணும். ஹீ மேக்ஸ் எ ஸ்டாச்சு ஃப்ரம் த ராக். பாறையில் அவன் வந்து ஸ்டாச்சுன்னு சொன்னால் சிலை வடிக்கிறான். இதுதான் சிலை வடிக்கிறது. இவன் வந்து தச்சர் வேலை பண்ணுறான், இவன் வந்து பாட் மேக்கிங் பண்ணுறான். சோனு வென்ட் டு த மியூசியம் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். மியூசியத்துக்கு போகிறான் அப்படின்னா இந்த பிக்சர் தான். ஜெயா வியர்ஸ் எ பியூட்டிஃபுல் டைமண்ட் நெக்லஸ். இவங்க 3 பேரில் யார் நெக்லஸ் போட்டுக்கிறது? இந்த லேடி தான் நெக்லஸ் போட்டிருக்காங்க. அடுத்தது மை மதர் ப்ரெசன்டட் மீ எ டைமண்ட் ரிங். ப்ரெசன்டட்னா என்னக்கன்னா? ப்ரெசன்ட்னா கிஃப்ட்னா அர்த்தம். த டாக் பாக்ஸ் அட் த ஸ்ட்ரேஞ்சர். ஸ்ட்ரேஞ்சர்னா வழிபோக்கன், அன்னோன் பர்சன், தெரியாத ஒருத்தனை தான் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்கிறோம். அடுத்தது ஃபேக்குன்னு சொன்னால் என்னப்பா? ஃபால்ஸான ஆள், ஏமாத்துறது. ஆன்சியன்ட்டுன்னு சொன்னால் பழமையானதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஓல்டு. அடுத்தது நெக்ஸ்ட்டு கரெக்ட் மீனிங் என்னன்னு சொல்கிறா? ராபரின்னா என்னங்கன்னா? திருட்டுக்கு இங்கிலீஷில் என்ன? தெஃப்ட். நெக்ஸ்ட்டு மெசேஜ்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்குறோம்ல, மெசேஜ்னா மீனிங் என்ன? இன்ஃபர்மேஷன். வாட்ச்டுன்னு சொன்னால் அப்சர்வ் பண்ணுறது. டிவி வாட்ச் பண்ணுற இல்லையா? அப்சர்வ் பண்ணுறது. டிஸ்டிங்யூஸ்டு அப்படின்னு சொன்னால் ட்ரெஸ்ட் அப் அப்படின்ட்டு அர்த்தம். ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். இந்த கதையை படித்து கதைக்கு ஆன்சரை சொல்லு அப்படிங்கிறான். ரோசி வாஸ் அ கைண்ட் கேர்ள். ரோசி எப்படிப்பட்ட பொண்ணு? கைண்டான பொண்ணு. சி லைக் டு ஃபீட் த ஸ்ட்ரீட் டாக்ஸு. ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டாக்ஸுக்கு அவள் ஃபீட் பண்ணுவா.
அடுத்தது சி வாஸ் கம்மிங் ஹோம் ஆஃப்டர் ஷாப்பிங். ஒன் டே அவள் வந்து கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றான். அப்போது ஒன் ஆஃப் த டாக்ஸ் இந்த ஸ்ட்ரீட் ஃபாலோடு ஹர். தெருநாய் ஒன்று அவளை ஃபாலோ பண்ணி வருது. அடுத்தது அட் தட் டைம் எ ராபர் கிராப்டு ஹர் ஹேண்ட்பேக் அண்ட் ரேன் அவே. அப்போ திருட்டு பையன் என்ன பண்ணுறான், அவளோட ஹேண்ட்பேக்கை பிடிங்கிட்டு ஓடி போயிட்டான். சி கிரைடு ஃபார் ஹெல்ப். கிரைடுனா அழுகிறது ஒன்று சொல்லுவோம், இன்னொன்று கூச்சலிடுறோம்லப்பா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி, அதையும் நம்ம என்ன சொல்கிறோம், கிரைடுன்னு தான் சொல்கிறோம். த ஸ்ட்ரீட் டாக் ரேன் பிஹைண்ட் த ராபர். ராபர்னு என்னடா தங்கம், ராபர்னா என்னன்னு பார்த்தோம், தீஃபு. இந்த திருடனை தான் ராபர்னு சொல்கிறோம். அந்த நாய் என்ன பண்ணுதாம்மா, அந்த ராபருக்கு அந்த திருட்டு பயலுக்கு பின்னாடியே போகுது. ஹி காட் ஸ்கேர்டு. அந்த நாயை பார்த்துட்டு அவன் வந்து ஸ்கேர்டுன்னு சொன்னா பயந்துக்கிட்டான். அண்ட் ட்ராப் த பேக் அட் த ரோடு. டோரில் என்ன பண்ணிட்டான், பேக்கை ட்ராப் பண்ணிட்டான். எ ஃபியூ மேன் ஆன் த ரோடு சா த ராபர். ரோட்டில் இருந்த ஃபியூ மேன் சில பேர் அந்த ராபரை பார்க்குறாங்க. தே காட் ஹிம். அவங்க அவனை பிடிச்சிட்டாங்க. அண்ட் டுக் ஹிம் டு த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவனை பிடிச்சிட்டு போகிறாங்க. ரோசி தேங்க்டு. ரோசி என்ன பண்ணுறாடாமா, தேங்க்டு த மென். சி patted the dog and gave some biscuits to the dog. It waved its tail thankfully. அப்போ அவள் வந்து அங்கேருந்து அந்த ஹெல்ப் பண்ண மனிதர்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த டாகுக்கு என்ன பண்ணுறான், கொஞ்சம் பிஸ்கெட் போடுறான். பிஸ்கெட் போட்டேன் அந்த டாக் என்ன பண்ணுதாம்மா, வேவ்டு அதோட டெய்ல் இருக்கும்ல சாமி, அதை ஆட்டுதாம்மா. எப்படி ஆடுதாம்மா, தேங்க்ஃபுல் சொல்லி ஆட்டுது அப்படிங்கிறான். இப்போ இந்த கதையை பேஸ் பண்ணி பண்ணாமா சம் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத போகிறோம். ஹூ கிராப்டு ரோசிஸ் ஹேண்ட்பேக். ரோசி ஹேண்ட்பேக்கை பிச்சிட்டு போனது யார், பிடுங்கிட்டு போனது யார், ராபர். வேர் வாஸ் ரோசி கம்மிங் ஃப்ரம். ரோசி எங்கே போயிட்டு வரா, ஷாப்பிங் போயிட்டு வர்றா. அப்போ ஆஃப்டர் ஷாப்பிங் ஹவு டு யூ கம் டு நோ தட் ரோசி வாஸ் கைண்ட். ரோசி கைண்ட்னு உனக்கு எப்படி தெரியும், சி லைக் டு ஃபீட் த ஸ்ட்ரீட் டாக். அவள் வந்து ஸ்ட்ரீட்டுன்னு சொன்னால் தெருநாய்களுக்கு ஃபீட் பண்ணுறதுனா உணவளிக்கிறத வச்சு அவள் கைண்டுன்னு நமக்கு தெரியுது. ஒய் தி த தீஃப் ட்ராப் த ஹேண்ட்பேக். எதனால் இந்த ஹேண்ட்பேக்கை தீஃப் கீழே போட்டான். ஹி காட் ஸ்கர்டுன்னா பயந்துக்கிட்டான். அண்ட் ட்ராப்டு த பேக். நாயை பார்த்து பயந்துட்டு அவன் பேக்கை கீழே போட்டான். ஹவு டிட் ரோசி தேங்க் த டாக். எப்படி தேங்க் பண்ணுறான், அவன் வந்து கொஞ்சம் பிஸ்கெட் கொடுக்குறா இல்லையா, பாட்டட் த டாக் அண்டு கேவ் சம் பிஸ்கெட் டு த டாக் அப்படின்னு சொல்லிடுறோம். 5 டிடெக்டிவ் அப்படிங்கிற இந்த ஸ்டோரி. 6 டிடெக்டிவ்ஸ் அம்மா, அருள், அமுதா, சஞ்சீவ், அடுத்தது ஸ்ரீஜித், ஜெசி அண்டு ஃப்ராக் வேர் 5 ஃப்ரெண்ட்ஸ். they lived in ஊட்டி. எங்கே இருக்காங்க, ஊட்டியில். they named themselves 5D. 5Dன்னு அவங்க குரூப்புக்கு நேம் பண்ணிக்கிறாங்க. 5 டிடெக்டிவ் அப்படிங்கிறதான் 5D. பேலோ இஸ் அ ஸ்ரீஜித் டாக். ஸ்ரீஜித்தோட நாய் பேர் பேப்லோ. இட் வாஸ் ஆல்சோ இன் த டீம். அதுவும் அந்த 5D டீமில் ஒரு ஆள். தே சால்வ்டு சம் மிஸ்ட்ரீஸ் இன் த டவுன். அவங்க டவுனில் சில ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. த போலீஸ் ஆல்சோ அப்ரிசியேட்டட் தம். அப்ரிசியேட்டட்னா அவங்கள பாராட்டியிருக்காரு. போலீஸும் கூட அவங்கள பாராட்டியிருக்காரு. ஜெசிஸ் ஃபாதர் வாஸ் அ சீக்ரெட். ஜெசியோட ஃபாதர் எப்படியம்மா, சீக்ரெட் போலீஸ் ஏஜென்ட், துப்பறிவாளர். ஒன் டே he was talking over the phone. ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத இவங்க கேட்குறாங்க. இட் வாஸ் அபவுட் ராபரி அட் த மியூசியத்தில் ராபரி நடந்ததை பற்றி பேசிக்கிறாங்க. ஜெசி ஓவர் ஹெட். ஜெசி அதை கேட்குறா. இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் வாஸ் அலர்ட்டட் டு சால்வ் த கேஸ். இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் அந்த கேஸை வந்து தீர்வு பண்ணுறதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. த 5D குரூப் டிசைடட் டு சால்வ் இட் பிஃபோர். அவங்களுக்கு முன்னாடி இந்த 5D குரூப்பு சால்வ் பண்ணணும்னு நினைக்கிது. சரி கண்ணா, அடுத்தது சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆப்ஷன். ப்ரீத்தி என்ன பண்ணுறான், என்ஜாய்ஸ் லிசனிங் த மியூசிக். மியூசிக் கேட்குறது அவளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, மை ஃபாதர் அப்ரிசியேட் பாராட்டுறாரு. மீனா கேன் கெஸ் பண்ணுறா. த சோல்ஜர்ஸ் டிஸ்டிங்யூஸ்டு ஹிஸ்ட்ரிஸ் அண்டு அட்டாக்டு எனிமீஸ். அடுத்தது இந்த சூஸிட்டை நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் கரெக்டாக. த கேர்ள்ஸ் ரன் அவே. இங்கே வந்து ஓடுறாங்களாமா ஃப்ரம் த ராபர். அடுத்தது த மியூசியம் ஸ்டோர்ஸ் எ லாட் ஆஃப் ஆன்ஷியன்ட் திங்ஸ். அடுத்தது த போலீஸ் அரெஸ்டட் த மேன் ஃபார் த ராபர். அடுத்தது
அடுத்தது என்ன சாமி? வானதி என்ஜாய்ஸ். என்ன என்ஜாய் பண்ணுறா? ரீடிங் மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ். அடுத்தது இங்கே இந்த பிக்சர் கொடுத்துருக்கான், இதை பற்றி நாம் எழுத போகிறோம். த 5 டிடெக்டிவ் விசிட்டட் த மியூசியம். அடுத்தது த ராபர் snatched the necklace and ran away. The police arrested the robber. வானதி என்ஜாய்ஸ் ரீடிங் மிஸ்ட்ரி நாவல்ஸ். ஓகேயா? சீக்வன்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். சீக்வன்ஸ் த ஸ்டோரி ஃப்ரம் 1 to 5. இது வந்து கரெக்டான ஆர்டரில் இல்லை, நம்ம ஆர்டர் பண்ணி எழுதணும். ஆர்டர் பண்ணி அந்த 1 to 3 போட்டு அது எழுதணும். பார்த்தீங்கன்னா இது 1ல் வருது, இது 2, 3, 4, 5. ஓகே கண்ணா, பார்த்து எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு என்னது, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். மெசேஜ். ஓகேயா? ஃப்ரேம் ஏ சென்டென்ஸ் ஃபார் ஈச் வேர்ட்ஸ் ஆன் யுவர் ஓன். உங்கள் கொடுத்துருக்கிற இந்த வேர்டுக்கு நீ ஒரு சென்டென்ஸ் அமைக்க வேணும். மெசேஜுக்கு நாம் என்ன சொல்கிறோம்? த மெசேஜ் வாஸ் சென்ட் டு த டீம். அடுத்தது லார்ஜ் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்ப்பா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஸ்டாச்சு கொடுத்துருக்கான். த லார்ஜ் வந்து இங்கே போயிடுச்சு, இது இதோட சேர்ந்து வரணும் கீழே. த லார்ஜ் ஸ்டாச்சு ஸ்டுட் ஆன் த டவுன். அடுத்து அப்ரிசியேட்டட், த டீச்சர் அப்ரிசியேட்டட் மீ. அவ்வளோ போதும். நெக்லஸ், த பியூட்டிஃபுல் நெக்லஸ் வாஸ் ஓன் பை த பிரைடு. அந்த கல்யாண பொண்ணு அழகான நெக்லஸ் போட்டிருந்தா. சீக்ரெட்டுக்கு என்ன நம்ம எழுதலாம்? த ஃப்ரெண்ட்ஸ் ஷேர்ட் எ சீக்ரெட். ஃப்ரெண்ட்ஸ் வந்து சீக்ரெட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது இங்கே 2 பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? குக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்னில் வாட் டஸ் மணி கிவ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட். என்ன கொடுக்குறான்? அடுத்தது இங்கே பார்த்தோன்னு சொன்னால் லாஸ்ட் ஒன்றுக்கு வாட் இஸ் நலன் டூயிங். நலன் என்ன பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். how will you respond to the situation. இப்போ இவர் கீழே விழுந்துட்டார் இந்த தாத்தா, நீ என்ன பண்ணுவேன்? ஐ வில் ஹெல்ப் ஹிம். நான் ஹெல்ப் பண்ணுவேன். இங்கே வந்து நாய் துரத்துது, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஐ வில் சேவ் ஹிம் ஃப்ரம் த டாக். அவனை நாய்கிட்டேருந்து காப்பாற்றணும். இதில் என்ன இருக்குது? ஒரு லேடி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஐ வில் பிரிங் ஹர் சம் வாட்டர் டு க்ளீன். அந்த அழுக்காக இருக்கிற ஜன்னலை துடைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து தருவேன். இப்போ இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க? எல்டர்ஸ் டு இவன் வந்து திருட்டை பார்க்குறான். ஐ வில் கால் எல்டர்ஸ் டு கேஸ் த தீஃப். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் குட்டீஸு தீஃப் வர்றான் அப்படின்னு சொன்னால் சத்தம் போட்டு ஆளுங்களை உதவிக்கு கூப்பிடணும். ராணி இஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தி லாஸ்ட் ஹர் பென்சில். ஹவ் வில் யூ ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட். உன் ஃப்ரெண்டுக்கு எப்படி நீ வந்து ஹெல்ப் பண்ணுவேன்? பென்சில் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். ஷேர் எ பென்சில். யுவர் மதர் ட்ரைஸ் க்ளோசஸ். ஹவ் வில் யூ ஹெல்ப் யுவர். அம்மா துணி காய போடுறாங்க, நீ என்ன சமி பண்ணுவேன்? ஹெல்ப் ஹேங் த க்ளோஸ். துணி காய போடுறதுக்கு நீ வந்து அம்மாவுக்கு உதவி செய்யணும். ஏ டாக் ஃபால்ஸ் இன்டு எ பிட். ஹவ் வில் யூ ஹெல்ப். ஒரு குழிக்குள்ளே நாய் விழுந்துருச்சு, என்ன பண்ணுவேன்? ஒன் வுட் கேர்ஃபுல்லி ஹெல்ப் த டாக் அவுட் ஆஃப் த பிட்லேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும். இந்த 2 பேர் இந்த இந்த பிக்சரில் என்ன பண்ணுறாங்க? 2 பேரும் புக்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுது? கீழே விழுந்த அந்த தாத்தாவுக்கு பிளேயிங் டுகெதர் வித் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஃபன். இந்த தாத்தாவுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. 5 டிடெக்டிவ்லேருந்து இந்த சென்டென்ஸ். கதிர் என்ஜாய் ரீடிங் புக்கு. ரீடிங் டிடெக்டிவ் நாவல்ஸ். ஐ லைக். இதை பேஸ் பண்ணி நீ ஒரு சென்டென்ஸ் எழுதணும். ஐ லைக் டிடெக்டிவ் stories. Likewise, I appreciated your effort very much. The police appreciated them. Nila guessed the answers correctly. Arul guessed correctly. அடுத்தது ராணி discussed herself as a queen. இதுக்கு நம்ம என்ன எழுதலாம்? The robber discussed himself. அடுத்தது they solved the mystery. There was a robbery. They went to the museum. The necklace was fake. They were careful with the strangers. இப்போ ஜேர்னலில் வந்து நம்ம என்ன எழுத போகிறோம்? மை ஜேர்னல். ஐ ஆம் அபி. ஐ ஆம் அ பிரேவ் கேர்ள். நான் தைரியமான பொண்ணு. ஐ எம் நெவர் அஃப்ரைட் ஆஃப் டாக். ஐ கேன் கோ இன்சைட் த டார்க் ரூம் விதவுட் எனி ஃபியர். இருட்டு ரூம்குள்ளே பயமே இல்லாத போவேன். ஐ கேன் டாக் போல்டி டு த ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் வழிபோக்கன்னு கூட நான் வந்து பயமே இல்லாத பேசுவேன். வாட் அபவுட் யூ. உன்னை பற்றி எழுது. நீ எழுதுனா நானும் பிரேவ். ஐ ஆம் பிரேவ்.
ஐ ட்ரை நாட் டு கெட் ஸ்கேர்டு ஈஸிலி. நானும் பயந்துக்க மாட்டேன். when I fall down I get up and try again. நான் எங்கேயாவது விழுந்துட்டேன்னா தோத்துட்டேன்னு சொன்னால் நான் மறுபடியும் முயற்சி செய்வேன். ஐ கேன் ஸ்லீப் அலோன் இன் த டார்க் ரூம். வந்து தனியாகவே டார்க் ரூமில் தூங்கிக்குவேன். ஐ ஆல்சோ ஸ்பீக் த ட்ரூத். நான் உண்மையை தான் பேசுவேன், எப்போவுமே உண்மையை பேசுவேன். அண்ட் ட்ரூத் ஈவன் when it is difficult. கஷ்டமாக இருந்த போதிலும் கூட நான் வந்து உண்மையை பேசுவேன்.